இனி வரும் காலங்களில் அனிருத் இல்லாம எந்த படத்தையும் நான் இயக்க மாட்டேன் என இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் உறுதியாக தெரிவித்துள்ளார். ரஜினி நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கூலி திரைப்படம் அண்மையில் திரையரங்கில் வெளியாகி சக்கப்போடு போட்டுச்சு. இதை அனிருத் தான் இசையமைச்சிருந்தாரு. சன் பிக்சர் நிறுவனம் தயாரித்திருந்தது. படம் சுமார் 500 கோடி வரை வசூலித்ததாக தகவல்கள் வெளியாகின. படம் பல விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் சில தினங்களுக்கு முன்பு வெளிநாட்டில் இருந்து வந்த லோகேஷ் கனகராஜ் மக்களுடன் சேர்ந்து திரையரங்குகளில் படத்தை பார்த்தார். இது தொடர்பாக பல புகைப்படங்கள் வெளியாகி வைரலாச்சு. அண்மைய நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய லோகேஷ் கனகராஜ், கூலி திரைப்படம் குறித்து கடந்த 18 மாதங்களாக நான் எதையும் சொல்லாமல் இருந்தேன். மக்கள் அவர்களாகவே யூகித்துக் கொண்டனர். ரஜினி படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கினார் என்று மகிழ்ச்சியில் இருந்தனர். அதை தடுக்க முடியவில்லை. மேலும் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு நான் எப்போதும் கதை எழுதுவதில்லை. நான் எழுதும் கதை மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் இருந்ததால் மகிழ்ச்சி. இல்லாவிட்டால் நான் பூர்த்தி செய்வேன் என லோகேஷ் கனகராஜ் கூறியிருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதியை தொடர்ந்து அவரது மகன் இன்பநிதி தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்துள்ளார். அதாவது இன்பநிதி தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளராக இட்லி கடை படத்தின் மூலம் என்ட்ரி தர உள்ளார். அதாவது ரெட் ஜெயண்ட் தயாரிக்கும் தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளராக இன்பநிதி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தனுஷ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பவர் பாண்டி, ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படங்களை தொடர்ந்து தனுஷ் இயக்கத்தில் உருவாகி வரும் திரைப்படம் இட்லி கடை. இந்த படம் அக்டோபர் 1ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தில் நித்யா மேனன், அருண் விஜய், பார்த்திபன், ஷாலினி பாண்டே, சமுத்திரகனி, ராஜ்கிரண், இளவரசு உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார். இந்த நிலையில்தான் இன்பநிதி ரெட் ஜெயண்டின் தயாரிப்பாளராக உருவெடுத்துள்ளார். ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கூலி திரைப்படம் முதல் நாளில் 151 கோடி ரூபாய் வசூல் சாதனை செய்தது. இந்த திரைப்படம் 11ஆம் தேதி அமேசான் பிரைமில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமேசான் பிரைம் நிறுவனம் தங்களுடைய OTT தளத்தில் வெளியிடுகிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, அமீர் கான், சௌபின் சாஹிர் உள்ளிட்டோர் இந்த கூலி திரைப்படத்தில் நடித்திருந்தனர். கடந்த 14ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படம் இருவேறு விமர்சனங்களில் இருந்தாலும் கூலி திரைப்படம் இந்தியாவில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் பல்வேறு வெளிநாடுகளிலும் வெளியாகின. இந்த நிலையில் கூலி திரைப்படம் முதல் நாளிலே 151 கோடி ரூபாய் வசூலித்து சாதனை படைத்துள்ளது. முதல் நாளில் அதிக வசூலித்த தமிழ் திரைப்படம் என்ற சாதனையை கூலி திரைப்படம் பெற்றுள்ளது. முதல் நாளில் 148 கோடி ரூபாய் வசூலித்து விஜயின் லியோ திரைப்படம் செய்த சாதனையை கூலி முறியடித்தது.